கோவையில் புகைப்பட கலைஞரை காரில் கடத்தி கொன்று ரயில்வே தண்டவாளத்தில் வீசிச் சென்ற இருவர் போலீசில் சரணடைந்தனர். காதலியுடன் பழகி வந்தவரை கொன்று வீசிய இளைஞர் அதிகாரிகளிடம் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் மடத்தூரைச் சேர்ந்தவர் புகைப்பட கலைஞர் பிரவீன். கடந்த 2ஆம் தேதி போட்டோ ஷூட்டிற்காக சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. பிரவீனை காணவில்லை என அவரது தந்தை சின்னத்தடாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையேதான் பிரவீனை கொலை செய்ததாக கார்த்திக் மற்றும் மனோஜ் என்கின்ற இருவர் கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட பொழுதும் கொலையாளி மனோஜ் என்பவரின் காதலியுடன் கொலை செய்யப்பட்ட பிரவீன் நட்பு ரீதியாக பேசி வந்துள்ளார். அது மனோஜுக்கு தெரியவர தனது காதலியுடன் பேசுவதை நிறுத்திக்கொள் என கண்டித்துள்ளார். ஆனால் பிரவீன் தன்னுடைய முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. அவள் உனக்கு காதலி என்றால் எனக்கு தோழி, நான் ஏன் அவளிடம் பேசாமல் இருக்க வேண்டும் என சண்டை போட்டுள்ளார். இதனால் காதலி தன்னை கைவிட்டு விடுவாளோ என ஆவேசமடைந்த மனோஜ் தனது நண்பரான கார்த்திக்குடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். புகைப்பட ஆர்டர் இருப்பதாக கூறி ஒட்டஞ்சத்திரம் வரை காரில் அழைத்துச் சென்று கொலை செய்துள்ளனர். பின்னர் உயிரிழந்த பிரவீனின் உடலை கிணத்துக்கடவு பகுதியில் ரயில்வே தண்டவாளம் அருகே வீசிவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளனர். இந்த தகவல் விசாரணையில் உறுதியாக கோவை போலீசார் போத்தனூர் ரயில்வே போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ரயில்வே தண்டவாளம் அருகே 3ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த உடல் பிரவீன் என அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு கைதான இருவரையும் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.